அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாகக்காய் குழம்பு தான். தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கும். பாகக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே நல்லா பாகக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது நம்மளுக்கு அதிகமாக கசப்பு தெரியாது. ஒரு லெமனோட கொஞ்சம் பெருசாக புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு அன்றைக்கி மண் செட்டில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வெந்தயம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக வெந்தயம். அது கூடவே ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். வெந்தயம் பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், ஆனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகக்காயை அதில் சேர்த்துக்கலாம். பாகக்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் குழம்பு செய்யுங்க. அதிகமாக கசப்பு தெரியாது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாகக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நம்ம அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே 2 தக்காளி பழத்தை, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி பழம் ஒன்று, சின்னது ஒன்று, மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் அந்த இதில் சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம அந்த மிக்சியில் இதுக்குள்ளே பேஸ்ட்டில் தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி ஊற்றிக்கலாம். தக்காளி பழம் மட்டும் அரைச்சி ஊற்றின தண்ணி தான். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். அந்த தண்ணியிலே கொஞ்சம் பாகக்காய் எல்லாம் வெந்து வரட்டும். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் எடுத்துருக்கிறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் மல்லி, வத்தல் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதனால் இந்த ஒரு மிக்சடு குழம்பு மசாலா தூள் மட்டும்தான் எடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்து அது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக பரட்டி விட்டால் போதும். உங்களுக்கு இந்த மசாலா வேணுனாலும் ஆர்டர் பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு மசாலா ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் பரட்டிட்டு நம்ம கரைச்சி வச்சோம்ல புளி தண்ணி அதை சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கிறேன். புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. இனிமேல் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இன்னும் பாகக்காய் வேகலை, பச்சையாக தான் இருக்குது. நம்ம லைட்டாக வதக்கி தான் கொடுத்துருக்குறோம். அதனால் குழம்பு கொதிக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த மசாலா எல்லாத்து கூட சேர்ந்து வற்றி வரும்போது தான்.
தண்ணி சேர்த்துருக்கணும். இப்போ தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். குழம்பு நல்லா கொதித்து காய்ஞ்சி வற்றணும். ஒரு 15 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு ரெடி பண்ணணும். கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்குறேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எதுவுமே சேர்க்கலை, தேங்காய் மட்டும் கொஞ்சமாக எடுத்து பேஸ்ட்டை அரைச்சி நம்ம கொதிச்சிட்ருக்கிற குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதக்கி வரட்டும். சுருளை கொதித்து அப்படியே வற்றி வரும்போது நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இனிமேல் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல. குழம்பு நல்லா கொதித்து காயுது. பாருங்கள் எந்த அளவுக்கு வற்றி வந்திருக்குன்னு. நம்மளோட பாகக்காய் குழம்பு நல்லா கிரேவி ஆட்டம் வந்துடும். இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்பவே டேஸ்டியான எம்மியான பாகக்காய் குழம்பு நம்மளுக்கு தயாராகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.